பொங்கல்லாம் 15, 16, 17 பொங்கல் கொண்டாடுறோம். நீங்கள் பொங்கலை கொண்டாடுற நேரத்தில் நல்லா பொங்கல் ஆச்சு எல்லாம் சாப்பிட்டு கொண்டாடுற நேரத்தில் என்ன ஒரு தித்திப்பான செய்தி விரைவில் அரசு சார்பாக வரும் என்ற நம்பிக்கை நிறுவனங்களும் தெரிவிப்பாங்க. இந்த பொங்கலில் பொங்கல் அப்பையோ அல்லது பொங்கலில் ஒரு 2 நாள்லையோ நல்ல ஒரு செய்தி தமிழகத்தில் வர இருக்கு. யாருக்கு என்றால் வேறு யாருக்கும் மகளிருக்கு தான். மகளிர் வந்து என்னென்ன திட்டம் வரும் என்பதை சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு திட்டங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நம்முடைய அரசு எல்லா மக்களுக்கும் எல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க உண்மையாக இருக்கிறோம். பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிவதற்குள் பெண்களுக்கு இனிப்பான செய்தி வரும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், பெண்களுக்கு இனிப்பான செய்தியை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த உயர்வு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழக அரசுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் ஐ. பெரியசாமி. மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிறார். மகளிர் சுய உதவி கடன் உள்ளிட்ட முக்கியமான துறைகள் இந்த துறையின் கீழ் வந்திருந்தாலும் கூட அவருக்கு சில தகவல்கள், குறிப்பாக கேபினட் அதாவது தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அண்மையில். அப்போது சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே குறிப்பாக இந்த மகளிருக்கு மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் குறித்த உயர்வா இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னென்று சொன்னால் தமிழகத்தில் பெண்களுக்கு பல்வேறு விதமான முக்கியமான திட்டங்கள், ஒன்று பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை, மற்றொன்று விடியல் பயணம், அதே போல புதுமை பெண் போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதனுடைய தற்போது அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் உயர்த்துகிறார்கள். ஆனால் 1000 ரூபாய் என்பது ஒரு மகளிருக்கு மிகவும் குறைவான ஒரு தொகை என்று சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்து இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்று சொன்னால் ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த திட்டத்திற்கு மட்டுமே செலவு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி அளவிற்கு இதற்கு செலவாகிறது. எனவே இந்த 1000 ரூபாய் உயர்வு 1000 1500 அல்லது 2000 மாறுமா என்று சொன்னால் வேறு சில மாநிலங்கள் எல்லாம் 2000 ரூபாய்க்கு மேல் கொடுக்கிறார்கள். தற்போது விலைவாசி உயர்ந்து விட்டது. இந்த 1000 ரூபாய் போதாது என மக்கள் சொல்கிறார்கள். எனவே இது குறித்த அறிவிப்பாக இருக்கலாமோ, இது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஐ. பெரியசாமி பேசுகிறாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பிரியா, பெண்களுக்கு இனிப்பான செய்தியை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ஐ. பெரியசாமி. அது மகளிர் உரிமை திட்டம் தொடர்பான தகவலா, அது தொடர்பான இனிப்பான செய்தியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. அமைச்சர் குறிப்பிட்ட அந்த இனிப்பான செய்தியை முதல்வர் எப்ப அறிவிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிவதற்குள்ளேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இல்லையா? நிச்சயமாக முதலமைச்சர் திருவள்ளூர் அந்த விழாக்கள், திருவள்ளூர் அந்நாளை ஒட்டி விழாக்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறது. நாளை அயலக தமிழர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிடுகிறாரா அல்லது அரசாணை மூலமாக குறிப்பாக அறிவிப்பாக வெளியாகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழக அரசுடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு என்று ஒரு அமைச்சகர் இருக்கிறார். அந்த அதிகாரிகள் மூலமாக அறிவிக்கப்படுமா என்பது எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போதுதான் அரசு ஊழியர்களுடைய நீண்டநாள் கோரிக்கை, 22 ஆண்டு கால கோரிக்கை, பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கிறது. எனவே தமிழக அரசு இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் புதிய அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டே வருகிறது. எனவே இது என்ன அறிவிப்பு என்பது குறிப்பாக விடியல் பயணத்தில் ஏதாவது இப்போ கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் போர்டு பஸ்ல மட்டும் தான் ஃப்ரீன்றாங்க, டீலக்ஸ் பஸ்ல ஃப்ரீ இல்லைன்றாங்க. எனவே இது போன்ற திட்டத்தில் ஏற்கனவே செயல்படுத்த திட்டத்தில் குறிப்பாக மாறுதல்கள் செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறதா என்பதையும் பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியா.